தினமும் 700 ரூபாய் சம்பளம். மாசத்துல 22 நாள் அல்லது 24 நாள் தான் வேலை. ஆனாலும் என் பொண்ணு கேட்ட பொம்மையையும் என் மனைவி ஆசைப்பட்ட பூவையும் என்னால வாங்க முடியுது. அது எப்படி தெரியுமா? வீட்டு மகாலட்சுமியின் கையில் 700 ரூபாய். ஒரு குடும்பத்தின் தலையெழுத்து மாறுமா? ஒரு மனுஷனோட நிழல் அவனை விட நீளமா விழுதுனா சூரியன் மறையுதுன்னு அர்த்தம். ஆனா ஒரு மனுஷனோட கவலை அவன் உயரத்தை விட அதிகமா இருக்குன்னா அவன் குடும்ப பாரத்தை சுமந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். கையில இருக்கிற அந்த கருப்பு பையில இன்னைக்கு வாங்கின சம்பளம் 700 ரூபாய் இருக்கு. ஆனா அந்த 700 ரூபாயை விட வீட்டுக்குள்ள போனதும் அப்பா என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேக்குற பிள்ளைகளோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கே. அத நினைச்சாதான் செல்வத்துக்கு நெஞ்சு அடைக்குது. மாசம் முழுக்க மாடா உழைச்சோம், மாச கடைசியில ஏன் நாம மத்தவங்க முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டியிருக்கு? உழைப்புல குறையா இல்ல நம்ம தலையெழுத்துல குறையா? இது செல்வத்தோட கேள்வி மட்டும் இல்ல. இன்னைக்கு 700 ரூபாய் 800 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போற ஒவ்வொரு சாமானியனோட ரத்த கண்ணீர் கலந்த கேள்வி. ஆனா இதே 700 ரூபாய் சம்பளத்துல மாசத்துல 22 நாள் தான் வேலை கிடைச்சும் இன்னைக்கு செல்வம் நிமிர்ந்து நிக்கிறான். தான் பிள்ளைகளோட ஆசைய நிறைவேத்திட்டு கௌரவமா குடும்பம் நடத்துறான். கடன்காரன் பயம் இல்லாம நிம்மதியா தூங்குறான். அவன் செஞ்ச அந்த ஒரு சின்ன மாற்றம் என்ன? ஏழைங்க நாம பணக்காரங்க ஆக முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். அது எப்படின்னு செல்வத்தோட வாழ்க்கையிலிருந்து பாப்போம் வாங்க. நிர்வாகி ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரம். த ரியாலிட்டி செக். என்ன செல்வி, இந்த மாசம் கணக்கு போட்டு பார்த்தா நெஞ்சு அடைக்குதுமா. 22 நாள் தான் வேலை கிடைச்சது. மொத்தமே 15,400 ரூபாய் தான் தேறியிருக்கு. வாடகை, பால்காரர் காசு, மளிகை கடை பாக்கி, அப்புறம் நம்ம சின்னவளுக்கு ஸ்கூல் ஃபீஸ், இதுக்கே கணக்கு தீர்ந்துடுமே. இதுல எப்படி உனக்கு புடவை எடுத்து தருமே? நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு நல்ல எதிர்காலத்தை சேமிப்பேன்? மனுஷன் உழைக்கிறதே நிம்மதிக்குதான்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு மாச கடைசியும் நிம்மதியே இல்லாம போகுதே செல்வி. பெண்களே, கணவன் வருமானத்தை கொண்டு வரும்போது அது வெறும் பணம். ஆனா அத ஒரு குடும்பத்தோட நிம்மதியா மாத்துறது ஒரு இல்லத்தரசியோட கையில தான் இருக்கு. நம்ம வீட்டு ஆண்கள் வெளியில போயிட்டு வரும்போது அவங்க சுமந்துட்டு வரது வெறும் களைப்பில்லை, தன் குடும்பத்தை சரியா வழிநடத்துறோமான்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் கூடத்தான். அந்த நேரத்துல என்னால முடியும்னு ஒரு பெண் களத்துல இறங்குறது தான் உண்மையான மேனேஜ்மெண்ட். 15,400 ரூபாய். ஒரு பெரிய பணக்காரருக்கு இது ஒரு நாள் செலவா இருக்கலாம். ஆனா ஒரு ஏழை வீட்டு பெண்ணுக்கு இதுதான் ஒரு மாசத்துக்கான போர்க்களம். இந்த போர்க்களத்துல செல்வி எப்படி ஜெயிக்க போறா? 700 ரூபாய் தினசரி சம்பளத்துல 1 ரூபாயை கூட வீணாக்காம எப்படி வாழ்க்கை வாழ முடியும்னு செல்வி சொல்லித்தர போறா. ஏன்னா கணக்கு போடுறதுல ஆண்களை விட பெண்களாகிய நீங்க தான் கில்லாடிகள், இல்லையா? நிர்வாகியின் கணக்கு. செல்வத்தை மாற்றிய செல்வியின் சூத்திரம். இங்கதான் ஒரு பெண்ணோட மதிநுட்பம் வேலை செய்யுது. செல்வம் அந்த 15,400 ரூபாய ஒரு பாரமா, ஒரு பெரும் மலையா பார்த்தப்போ செல்வி அத ஒரு வாய்ப்பா பார்த்தா. கவலைப்படாதீங்க, இந்த கடலை தாண்ட எனக்கு ஒரு திசை காட்டி தெரியும்னு சொல்லி 60-20-20ங்கிற ஒரு சூப்பர் பிளான போடுறா. இல்லத்தரசிகளே, தயவு செஞ்சு ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க. இது செல்வத்தோட கதை மட்டும் இல்ல, உங்க வீட்டு கஷ்டத்தை போக்க போற ஒரு மந்திரக்கோள். அத்தியாவசிய செலவுகள் 60%, 9,240 ரூபீஸ். முதல்ல நம்ம நிம்மதியா தூங்க தேவையான அடிப்படை விஷயங்கள். தலைக்கு மேல ஒரு கூரை, வயிற்றுக்கு சோறு. இதுல நாம எந்த சமரசமும் பண்ண முடியாது. ஆனா இங்கதான் ஒரு பெண்ணோட சிக்கன ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. வீட்டு வாடகை 4,000 ரூபாய். நிம்மதியா ஒதுங்க ஒரு இடம், இத முதல்லயே எடுத்து வச்சிரணும். மளிகை 3,000 ரூபாய். இங்க கவனிங்க, சூப்பர் மார்க்கெட் போய் கண்ணுல பட்டதெல்லாம் வாங்காம ஒரு லிஸ்ட் போட்டு தரமான மளிகைய மொத்தமா வாங்கினா இவ்வளவுதான் ஆகும். வீணாக்காம சமைச்சா இதுவே ராஜ சாப்பாடு. காய்கறி மற்றும் பால் 1,740 ரூபீஸ். சீசன் காய்கறிகளை பார்த்து வாங்குறதும் பால் அளவை சரியா வைக்கிறதும் ஒரு கலை. இபி மற்றும் மொபைல் ரீசார்ஜ் 500 ரூபீஸ். தேவையில்லாத லைட்டை அணைக்கிறதும் கம்மியான பிளான்ல ரீசார்ஜ் பண்றதும் நம்ம கையில தான் இருக்கு. பாத்தீங்களா, செல்வம் எப்படி ஓட்ட போறோம்னு பயந்த அதே பட்ஜெட்ல வெறும் 9,240 ரூபீஸ்லயே ஒரு வீட்டை மகாலட்சுமி மாதிரி நடத்திட முடியும்னு செல்வி நிரூபிச்சிட்டா.
செல்வம் ஆச்சரியமா கேக்குறாரு. என்ன செல்வி, வெறும் 9,000 ரூபாயில மாசத்தை ஓட்டிட முடியுமான்னு. அதுக்கு செல்வி சிரிச்சுக்கிட்டே சொல்றா, கணக்கு போட்டு வாழ்ந்தா கஷ்டம் நம்ம வாசப்படியே தாண்டாதுங்க. நீங்க வேர்வைய சிந்தி சம்பாதிச்சுட்டு வர ஒவ்வொரு ரூபாயும் எனக்கு பணம் இல்லைங்க. அது நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம். அத ஒரு துளி கூட வீணாக்காம கோர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அஞ்சரப்பெட்டி ரகசியம், ஒரு தாயின் சேமிப்புக் கோட்டை. நண்பர்களே, இங்கதான் ஒரு பெரிய ட்ரிக்கே இருக்கு. நாம எல்லாரும் என்ன பண்றோம்? மாசம் முழுக்க செலவு பண்ணிட்டு கடைசியில மிச்சம் இருந்தா சேமிக்கலான்னு நினைப்போம். ஆனா செல்வி அங்கதான் ஒரு புத்திசாலித்தனமான முடிவெடுக்கிறா. செலவு பண்ணிட்டு மிச்சத்தை சேமிக்க கூடாது, முதல்ல சேமிப்பை எடுத்து வச்சுட்டு தான் செலவே பண்ணணும். இதுதான் செல்வியோட தாரக மந்திரம். செல்வத்தோட வருமானத்துல 20%, அதாவது 3080 ரூபாய அவ எப்படி பிரிக்கிறான் பாருங்க. அந்த 20% சேமிப்பு பட்டியல் 3080 ரூபாய். 1. போஸ்ட் ஆபீஸ் ஆர்டி 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய எக்காரணம் கொண்டும் தொடமாட்டா. இது நம்ம பிள்ளைகளோட படிப்புக்கும் நம்ம வயசான காலத்துக்கும் ஆச்சுன்னு சொல்லி போஸ்ட் ஆபீஸ் பாஸ்புக்குள்ள வைக்கிறா. ஒரு வருஷம் கழிச்சு இது ஒரு பெரிய தொகையா நிக்கும்போது செல்வத்தோட கண்ணீர் நிக்கும். 2. அவசரகால நிதி கேஷ் அட் ஹோம் 1080 ரூபாய். இதுதான் அஞ்சரப்பெட்டி சேமிப்பு. திடீர்னு ஒரு காய்ச்சல் இல்ல வீட்டுக்கு ஒரு விருந்தாளி, அந்த நேரத்துல யார்கிட்டையும் கை நீட்டக்கூடாதுங்கிறதுக்காக செல்வி இத பத்திரப்படுத்துறா. இது கையில இருந்தாலே ஒரு தைரியம் வரும் பாருங்க, அதுக்கு விலையே இல்ல. 3. தங்க நகை சீட்டு 1000 ரூபாய். பெண்களுக்கே உரித்தான அந்த ஒரு ஆசை. நம்ம பொண்ணு வளர்ந்து நிக்கும்போது அவ கழுத்துல ஒரு குண்டுமணி தங்கமாவது வேணுங்கன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற நகைக்கடையில ஒரு சீட்டு போடுறா. இன்னைக்கு நீங்க போடுற இந்த 1000 ரூபாய் தான் நாளைக்கு உங்க பொண்ணு கல்யாணத்துல உங்க கௌரவத்தை காப்பாத்த போகுது. நிம்மதியான சந்தோஷம், இதுதான் ராஜ வாழ்க்கை. ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்பென்சஸ் 20%. நண்பர்களே, பட்ஜெட் போடுறதுன்னா ஏதோ ஆசைப்படாம கஞ்சத்தனமா வாழ்றதுன்னு நினைச்சுக்காதீங்க. சேமிப்பு முடிஞ்சது, அத்தியாவசிய செலவும் முடிஞ்சது. இப்போ மீதி இருக்கிற அந்த 20%, அதாவது 3080 ரூபாய் தான் செல்வத்தோட குடும்பத்துக்கு ராஜ வாழ்க்கைய கொடுக்குது. நாம சம்பாதிக்கிறதே நிம்மதியா வாழத்தானே அப்படின்னு செல்வம் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய நிம்மதி இருக்கு. ஏன்னா இந்த செலவு பண்றதுனால நாளைக்கு எந்த கடனும் வந்துடாதுன்னு அவனுக்கு தெரியும். அந்த 20% மகிழ்ச்சி பட்டியல் 3080 ரூபாய். 1. வண்டி பெட்ரோல் அண்ட் அவசர போக்குவரத்து. வேலைக்கு சரியான நேரத்துக்கு போக பெட்ரோல் முக்கியம், அதுக்கு ஒரு பகுதிய ஒதுக்கியாச்சு. பிள்ளைகளின் சின்ன சின்ன ஆசைகள், பையன் கேக்குற பலகாரம், பொண்ணு ஆசைப்படுற ஒரு சின்ன பூச்சரம், இதையெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது செல்வத்தோட முகம் ஒரு கோடீஸ்வரன் மாதிரி ஜொலிக்குது. குடும்பத்துடன் ஒரு சிறிய வெளியூர் பயணம் அல்லது கோயில், மாசத்துக்கு ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வெளியே போய் வர்றது, இதுதான் மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்து. சோதனையை வென்ற நிதானம், ஒரு குடும்பத்தின் கவசம். தி டர்னிங் பாயிண்ட். பாத்தீங்களா, இதுதான் வாழ்க்கை. நாம ஒரு கணக்கு போட்டா வாழ்க்கை ஒரு கணக்கு போடும். திடீர்னு ஒரு காய்ச்சல், 2 நாள் வேலைக்கு போகல. 700 ரூபாய் தினசரி சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு 2 நாள் வேலை இல்லைனா 1400 ரூபாய் நஷ்டம். பழைய செல்வமா வந்தா இந்நேரம் பதறி போயிருப்பான். அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்றது, மருந்து மாத்திரைக்கு யார்கிட்ட போய் கை நீட்டுறதுன்னு வட்டிக்கு காசு கொடுக்கறவன் வாசல்ல போய் நின்னுருப்பான். ஆனா இப்ப செல்வம் நிதானமாயிருக்கான். அவன் முகத்துல காய்ச்சலோட வலி இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இருக்கு. ஏன்னா அவன் வீட்டு மகாலட்சுமி செல்வி அந்த 20% அவசரகால நிதிய 1080 ரூபாயா ஒரு கவசமா சேர்த்து வச்சிருக்கான். யார்கிட்டயும் போய் கெஞ்சல, வட்டிக்கு காசு வாங்கி அடுத்த மாச பட்ஜெட்டை சொதப்பல. அந்த 1080 ரூபாய் இன்னைக்கு 1,00,000 ரூபாய்க்கு சமமா நின்னு செல்வத்தோட கௌரவத்தை காப்பாத்திருக்கு. வியர்வையின் பலன், ஒரு ஏழையின் கனவு நனவான தருணம். காலம் ஓடுது, ஆனா செல்வியோட கணக்கு மட்டும் ஒரு துளி கூட மாறல. 365 நாள். செல்வத்தோட உழைப்பும் செல்வியோட அந்த அஞ்சரை பெட்டி சேமிப்பும் இன்னைக்கு ஒரு சரித்திரத்தையே படைச்சிருக்கு. மெதுவா அந்த மேசை மேலே இருக்கிற பாஸ்புக்க பாருங்க நண்பர்களே. 1 வருஷத்துக்கு முன்னாடி 1 ரூபாய் சேமிக்க கூட வழி இல்லாம நின்ன அதே செல்வத்தோட பாஸ்புக்ல
இன்னைக்கு அந்த 12,000 ரூபாய் ஆர்டி சேமிப்பு ஒரு கௌரவமான தொகையா நிக்குது. இது வெறும் பணம் இல்ல, ஒரு ஏழையோட ஒரு வருட கால தூக்கமில்லாத உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. ஆனா அந்த பணத்தை விட ஒரு பொக்கிஷம் அங்க இருக்கு. இதோ செல்வி ஆசைப்பட்ட மாதிரி அவங்க பொண்ணோட எதிர்காலத்துக்காக சிறுக சிறுக சேர்த்த அந்த சின்ன தங்க காசு. 700 ரூபாய் தினசரி சம்பளம் வாங்குற, மாசத்துல 22 நாள் தான் வேலைக்கு போற ஒரு சாதாரண மனுஷனால தன் மகளுக்கு தங்கம் வாங்க முடியுமா? தன் குடும்பத்தை கடன் இல்லாம நடத்த முடியுமான்னு யாராவது சவால் விட்டு கேட்டா, செல்வம் இன்னைக்கு தன் மனைவியின் கையை பிடிச்சுக்கிட்டு நிமிந்து நின்னு சொல்றான், நிச்சயம் முடியும். நண்பர்களே, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இவங்க ஏதோ சினிமா கதை மாதிரி சொல்றாங்களேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நாமும் நம்ம வீட்டு மகாலட்சுமி கிட்ட கணக்கை ஒப்படைச்சா நம்ம வாழ்க்கையும் இப்படி ஜொலிக்கும்னு ஒரு நம்பிக்கை வருதா? 700 ரூபாய்ங்கிறது ஒரு சின்ன தொகைதான். ஆனா அத சரியான அன்புடனும் திட்டமிடலுடனும் கையாளும்போது அது ஒரு கோட்டையையே கட்டும்னு செல்வம் இன்னைக்கு உணர்ந்துட்டான். அந்த தங்க காசோட வெளிச்சம் செல்வத்தோட முகத்துல மட்டுமில்ல, அவனோட தன்மானத்திலையும் இன்னைக்கு பிரகாசிக்குது. உங்க வீட்டு மகாலட்சுமி நீங்கதான். நண்பர்களே, செல்வத்தோட இந்த சின்ன கதை நமக்கு சொல்ற பாடம் ரொம்ப பெருசு. செல்வம் ஒன்னும் மந்திரவாதி இல்ல, செல்வி ஒன்னும் கோடீஸ்வர வீட்டு பொண்ணில்ல. அவங்க செஞ்சது 2 விஷயம்தான். 1, நம்ம வருமானத்துக்குள்ளதான் நம்ம வாழ்க்கைன்னு தெளிவா இருந்தது. 2, செலவு பண்ணிட்டு சேமிக்கிறதை விட சேமிச்சுட்டு செலவு பண்றதுதான் புத்திசாலித்தனம்னு முடிவு பண்ணுது. பெண்களே, குறிப்பா இல்லத்தரசிகளே, இன்னைக்கு ராத்திரி உங்க கணவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவர் முகத்துல இருக்கிற அந்த களைப்ப பாருங்க. அது உங்களுக்காக அவர் சிந்தின ரத்தம். அந்த உழைப்ப வீணாக்காம இருக்க இன்னைக்கே ஒரு டைரியை எடுங்க. உங்க வருமானம் 700 ரூபாயோ இல்ல 7,000 ரூபாயோ, முதல்ல கணக்கு எழுதுங்க. அந்த 60-20-20 ஃபார்முலாவை உங்க வாழ்க்கையிலையும் கடைபிடிங்க. அடுத்த 1 வருஷத்துல உங்க வீட்ல செல்வம் செழிப்பா இருக்கும், உங்க மனசுல நிம்மதி இருக்கும். வறுமைங்கிறது நம்ம தலையெழுத்து இல்லைங்க, அது நம்ம கையில இருக்கிற ஒரு சின்ன கணக்கு தான். கடைசியா ஒரு கேள்வி, உங்க கணவரோட உழைப்புக்கு மரியாதை கொடுத்து நீங்க இதுவரைக்கும் ஒரு சின்ன தங்கமோ அல்லது ஒரு தொகையோ சேமிச்சு வச்சிருக்கீங்களா? ஆமானா ஒரு தம்ஸ்அப் போடுங்க, இல்லைனா அதுக்கான காரணத்தை சொல்லுங்க, நாம விவாதிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்திருக்கோன்னு நீங்க நம்புனீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. உங்க வீட்ல ஒரு செல்வியோ அல்லது செல்வமோ இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற எளிய யதார்த்தமான பட்ஜெட் மற்றும் சேமிப்பு ரகசியங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா இப்போதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. காசை மதிக்க கத்துக்கோங்க, வாழ்க்கை உங்களை உயர்த்தும். அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.